ஹாய் ஆல். இந்த வீடியோவில் வந்து இன்விசிபிள் ஷோல்டர் எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ போத் ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு ரெண்டு பக்கமே வந்து உங்களுக்கு எந்த ஒரு த்ரெட்டும் தெரியாமல் எப்படி வந்து சீம்லெஸ் ஃபினிஷிங் எப்படி பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் வந்து குர்த்தியில் ஜாயின் பண்ணி காட்டுறேன் ஷோல்டரை. நான் அதுக்கு வந்து ஃப்ரண்ட் பார்ட் ஆஃப் த குர்த்தி எடுத்திருக்கேன். இப்போ அது மேலே பேக் பார்ட்டை வந்து ஜாயின் பண்ண போகிறேன். நான் எப்படி ப்ளேஸ் பண்ணியிருக்கேன்னா, ஃப்ரண்ட் பார்ட் அண்ட் பேக் பார்ட்டோட ரைட் சைடு டுகெதராக வச்சுருக்கேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக்கோட ரைட் சைடு ரெண்டும் சேர்த்தாப்பில் வச்சுட்டு ஷோல்டர் கரெக்டாக வந்து ப்ளேஸ் பண்ணணும். ஃப்ரண்ட் அண்ட் பேக்கை கரெக்டாக ப்ளேஸ் பண்ணணும். இப்போ வந்து பேக் பார்ட்டோட லைனிங்கை மட்டும் எடுத்து ஃப்ரண்ட்டில் கொடுக்கணும். இன்னொரு தடவை சொல்கிறேன், பேக் பார்ட்டோட லைனிங்கை எடுத்து ஃப்ரண்ட்டில் கொடுக்கணும். கரெக்டாக ப்ளேஸ் பண்ணணும். அப்போ 4 லேயர்ஸ் நமக்கு வருது. அந்த 4 லேயர்ஸையும் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி நீங்கள் எவ்வளோ சீம் அலவன்சஸ் கொடுக்குறீங்களோ அதை பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் 1/2 இன்ச்சஸில் ஸ்டிச்சஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா 1/2 இன்ச்சஸில் ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். 0.25 கொடுத்தீங்கன்னா 0.25 ஸ்டிச்சஸ் கொடுங்க. நான் வந்து 1/2 இன்ச்சஸில் கொடுத்துருக்கேன். 1/2 இன்ச்சஸில் அப்படியே ஒரு ஸ்டிச்சஸ் கொடுக்க போகிறேன். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா எட்ஜஸை வந்து கட் பண்ணிக்கலாம். எதுக்காக கட் பண்ணுறோன்னா, அந்த இடத்துல ஃபேப்ரிக் வந்து டென்ஸாக இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி ஃபேப்ரிக் வியர் பண்ணும்போது ஷோல்டர்கிட்ட கொஞ்சம் அன்கம்ஃபர்ட்டாக இருக்கும். கொஞ்சம் டென்ஸ் ஃபேப்ரிக் இருந்துச்சுன்னா. ஸோ நம்ம கட் பண்ணிட்டோன்னா அந்த இடத்துல வந்து டென்ஸாக இருக்காது ஃபேப்ரிக். அதே சமயம் வந்து உங்களுக்கு வந்து எட்ஜஸ் வந்து டேர்ன் பண்ணும்போது ஷார்ப்பாக நல்ல ஒரு பிளெண்ட் இல்லாமல் கிடைக்கும். டேர்ன் பண்ணதுக்கப்புறமா பிளெண்ட் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஷார்ப் டூல்ஸ், இந்த டூல்ஸ் தான் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணணும். ஃபேப்ரிக்கை டேமேஜ் பண்ணும். ஸோ கொஞ்சம் கேரோடு யூஸ் பண்ணணும். கொஞ்சம் பிளெண்ட் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஷார்ப் டூல்ஸை வந்து இன்சைடு விட்டு அந்த பிளெண்டை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஃபைனலி போத் ரைட் சைடு ஆஸ் வெல் அஸ் ராங் சைடு ரெண்டு பக்கமே வந்து எந்த ஒரு த்ரெட்டும் தெரியாத மாதிரி சீம்லெஸ்ஸாக ஃபினிஷிங் பண்ணியாச்சு. ஸோ இதில் என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு வந்து ஓவர்லாக் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. அதே மாதிரி துணி வந்து ரேவலும் ஆகாது. ஸோ தேங்க்யூ.